அந்த கடவுள் இருக்கா பாத்தீங்களா, மோசமான ஆளுங்க. ஏன் சொல்றேன்னா, கொடுத்த வண்டியில முன்னாடி டயரு காத்து இல்ல, அப்பப்ப காத்து இறங்கிது. பின்னாடி டயர்ல ஒரு 10-15 பஞ்சர் இருக்கு. எப்ப வண்டி உட்கார சொல்ல முடியும், தேஞ்சு போச்சு டயரு, ஆயில் லீக் ஆகுது. இதான் நான் கொடுத்த வண்டி, ஓட்டு ஓட்டி வந்து சேரு. கடவுளோட என்ன கேட்டீங்கன்னா, நீ எனக்கான ஆள், நான் எனக்காக வேலை செய்யதான் உன்னை அனுப்பியிருக்கேன் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த பூமிக்கு. இந்த டயர் ஏர் எல்லாம் உணர்வுகளின் அடிப்படையில் உருவான உறவுகள். அன்பு, காதல், பாசம், நேசம், இந்த அடிப்படையில் உருவான உறவுகள். எப்ப வேணா இது பஞ்சர் ஆக்குவேன், அது என்னோட விருப்பம். ஆனா உன் வண்டியை நீ ஓட்ட வேண்டியது உன்னோட கடமை. இந்த உணர்வுகளின் அடிப்படையில் உருவான உறவுகள் எப்ப வேணாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகலாம், அது நடக்கும் வாழ்க்கையில, சொல்ல முடியாது. அது முக்கியமா அந்த காதல்ன்ற ஒரு உணர்வு பார்த்தீங்களா, அது ஒரு புக்ல, இன் அ புக் இஸ் ஜஸ்ட் பேராகிராஃப் தான் சொல்லுவேன், பேஜ்னு கூட சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸ் இன் அ புக் தான் காதல். அது எழுந்துட்டோன்னு வாழ்க்கையை தாடி வளர்த்துக்கிட்டு ஓட்டுறது, தொழில் வரல, படிப்பு வரல, வேலை வரல, ஏதோ சம்திங் வாழ்க்கையை போச்சுன்னு முடங்கி உட்கார்ந்துறது, அதுக்கப்புறம் தன் வாழ்க்கையை இழந்துறது. இங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் புடிங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தலையில ஒரு கீடம் வைப்பான், மோசமான ஆளுவே. அப்படிதான் அவங்க தலையில கீடம் வச்சிருக்கிறான். இது யாரும் சொல்ற, பெண்மணி. 2009 அவங்களுக்கு 2 பசங்க. 2009 அவங்களோட 2வது பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். 2012 மூத்த மகன் ஏதோ தெரியாத ஒரு ஒரு சம்பவத்துல இப்படியே இறந்து போயிடுறான், அவனும் இறந்து போயிடுறான். 2014 அவங்க அம்மா, அந்த பெண்ணோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதே 2014 மிட் ஆஃப் த இயர்ல கணவர் கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்து போயிறாரு. எண்ட் ஆஃப் த இயர் 2014 அவரோட தம்பி இறந்து போயிடுறான். ஆல்மோஸ்ட் அனாதை, யாருமே இல்லாத அனாதை ஆயிடுறாங்க. கடவுள் ஒரு கிரீடத்தை வைக்கிறான், எல்லா பக்கத்தையும் பஞ்சர் ஆக்கி வண்டிய, அது பொறுமையா போகுதா அந்த வண்டி, அந்த ஓட்டுற ஆள் பார்த்துட்டு ஒரு கிரீடத்தை தலையில வைக்கிறான். என்ன கிரீடம் கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கவர்னர்ன்ற பதவியை 2015 கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் அனாதை அப்புறம் எல்லாமே இழந்த பின், அதுக்கப்புறமா அவங்க நம்பிக்கை இழக்காம மன்னாஜடத்துடன் அவங்க தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ 2022 இந்த நாட்டோட பிரசிடண்டா இருக்கக்கூடிய திரௌபதி மர்மு தான் நான் சொல்றேன், அவங்கள பத்தி தான் சொல்றேன். பாருங்க எவ்வளவு இழப்புகள் பாருங்க. ஒரு ஒடிசாவோட பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவங்க வாழ்க்கையில பயணம் இதுதான், பர்பஸ். இந்த பூமிக்கு அவங்க வேலை செய்ய வந்திருக்கிறாங்க, அதை ஏத்துக்கிட்டு இந்த மனதிடத்துடன் தன்னம்பிக்கை வேலை பார்க்கிறாங்க, கடவுளுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறவுகள் யார் போனாலும் சரி, வண்டி பஞ்சனாலும் சரி இந்த வண்டியை ஓட்டுவேன்னு இன்னைக்கு தலைமை நாட்டையே கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரசிடண்டா இருக்கிறாங்க. கடவுளுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம், வேலை செய்யுங்கள். வண்டியில எந்த பஞ்சர் இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடு அவரோட மனதிடத்தை எடுத்துக்கொண்டு வேலை செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி, மன அமைதி கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன்.